இந்த பாருங்க, இது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சிருக்கோம். ரெண்டு விதமா செஞ்சிருக்கோம். ஒன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மரவள்ளி கிழங்குல அப்படியே சிப்ஸ் செய்யறது எப்படின்றதையும், இன்னொன்னு நமக்கு எப்ப சீசன் கிடைக்குதோ அப்ப மரவள்ளி கிழங்க வாங்கி செத்தி வேக வச்சு காய வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா வருஷம் பூரா எப்படி வத்தல் சாதத்துக்கு வத்தல் வறுத்து சாப்பிடுறோமோ அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்போ போர் அடிச்சாலும் நம்ம உடனே கடையில போய் வாங்காம சிப்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி இதுவும் நம்ம கடையில வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டியும் நிறைய இருக்கும், அதே சமயத்துல ஆரோக்கியமும் மிகுந்ததா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் பார்க்க போறோம். இப்ப இது நம்ம கடையில பாக்குற ஃப்ரெஷ்ஷான சிப்ஸ் இதுல செய்ய போறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி நேரா இது இருக்கத அப்படியே செத்துங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த நம்ம இப்படி சைட்ல எல்லாம் செத்துனா நமக்கு வராது, அதை பாத்துக்கோங்க. அது மாதிரி செத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது இது என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா இருக்கத பாதியா உடைக்கிறோம். இந்த பாருங்க, இப்படி பாதியா வெட்டிட்டு அதுக்கப்புறம் செத்தில செத்துறோம். பாருங்க, இத நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படியே நீட்டா செத்தி வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா செய்ய போறோம். இதை என்ன பண்ண போறோம்னா இதை வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப எப்படி நம்ம அப்படியே சோத்து வத்தல் அப்புறம் மாவு வத்தல்லாம் செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வத்தல் தான் இதுவும். இதே மாதிரி வத்தலா செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு எப்ப நமக்கு போர் அடிச்சாலும் நம்ம இதை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். சீசன் அப்போ அப்படின்றது மட்டும் இல்லாம எப்ப வேணா கிடைக்கும், அதுக்கான மெத்தட் தான் இது. இந்த ரெண்டு விதமான மரவள்ளி கிழங்கும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நீட்டா செத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம தண்ணியில போட போறோம். பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் இது இதுல நிறைய ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, இது நல்லா வேகட்டும். ரொம்ப நம்ம வேக விட்டுறக்கூடாது, உடஞ்சிரும். அதுவும் இல்லாம ரொம்ப கடுக்கடுன்னு வேகாமையும் எடுத்துடக்கூடாது. வேகாம எடுத்தீங்கன்னா சிப்ஸ் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது, கடுக்கடுன்னு பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம், ஒரு கரெக்டா 2 நிமிஷத்துக்கு மேல வேக வைக்க தேவையில்ல. லைட்டா கலர் மாறும். இப்ப பாருங்க, ஒயிட்டாவே இருக்கு பாத்தீங்களா, லைட்டா ஒரு மாதிரி கஞ்சி கலர்ல மாறி இருக்கு பாருங்க. சோறு வடிக்கும் போது கஞ்சி கலர் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு இது மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அதுல ஊறட்டும். பாருங்க, இது ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டோம். இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இங்க பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, வடிச்சிட்டோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும், ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, ஃபுல்லா வெந்திருக்கு, எதுவும் வேகாம இல்ல. ஆனா ரொம்ப குழைவும் வேகக்கூடாது. இதை நம்ம ஒத்தையா காய வைக்கணும். காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம நல்லா வேக வச்சு காய வைக்கும் போது இதை மாதிரி கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எப்ப நமக்கு போர் அடிக்குதோ, நம்ம எப்ப ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப இதை வறுத்து நம்ம சாப்பிடும்போது உப்பு காரம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வேக வச்சு காய வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை எண்ணெயில போட்டு பொரிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு இதை அப்படியே எண்ணெயில போடலாம். பாருங்க, அப்படியே பொரிஞ்சு அப்பளம் மாதிரி வரும். அவ்வளவுதான், இதுக்கு ஒன்றும் அவ்வளவு செலவு இல்லை. பாருங்க, சத்தம் கலக்கலன்னு கேக்குது பாத்தீங்களா, நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு எண்ணெயும் அவ்வளவுக்கு குடிக்காது. பாருங்க, நல்லா கலர் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல வேக தேவையில்ல. இப்ப எடுத்துடலாம். இங்க பாருங்க, எண்ணெய்லாம் குடிக்காது, ரொம்ப அருமையா இருக்கும். பாருங்க, நல்லா கலன்னு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இது லைட்டா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிளகா பொடியும் உப்பும் போட்டு கலக்கிட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்ப போர் அடிச்சாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல நமக்கு எப்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கும் போது கூட இதை நம்ம எடுத்து வறுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதுக்கு நிறைய நேரம் செலவும் ஆகாது. நம்ம மரவள்ளி கிழங்கு சீசன் தான் இல்ல, சீசன் இல்லாத போது கூட இதை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பச்சை மரவள்ளி கிழங்கு இது அப்படியே எண்ணெயில போட்டு பொரிக்கிறது.
இதுக்கு தான் நமக்கு நிறைய நேரம் ஆகும். இது பாருங்க, இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது எப்படி கிடையாது, வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 2 மினிட்ஸ்ல நம்ம சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லா நேரம் வேகட்டும். இதை மாதிரி நல்லா செவர வதக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்துடலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டதோட இப்போ மிளகா பொடி, மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்சோண்டு மிளகா பொடி, தனி மிளகா பொடி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இதை எப்படி நம்ம உதறணும்னா சரியாயிடும். பாருங்க, 2 விதமான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். நம்ம சாப்பிடும் போதே ரொம்ப பிடிக்கும். அதனால செஞ்சு பாருங்க, சமைச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.